அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் என் நலம் விரும்பிகள் அனைவரையும் வணங்கி கொண்டு இந்த பிப்ரவரி மாதம் 2025 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். அதற்கு முன்பாக நம்மளுடைய இணையதளமான astrofocus.com அதை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா, அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த சனி பயிற்சி பலன், 2025 நியூ இயர் ராசி பலன், அவங்கவுங்க ராசிக்குரிய தன்மைகள், மேரேஜ் மேட்சிங், எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசியை சேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி மேரேஜுக்குண்டான அனைத்து பதிவுகளும் அதில் எழுத்து வடிவமாக நான் எழுதியிருக்கிறேன். அந்த astrofocus.com நீங்கள் அது சென்று பாருங்கள். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அனைத்து ராசி பலன்களும் நீங்கள் வீடியோ வடிவில் இதை பார்த்துக்கலாம். அதே போல் எழுத்து வடிவில் நீங்கள் அதை டீட்டெயிலாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவல் இருந்தால் நீங்கள் அந்த astrofocus.com இணையதளத்துக்கு நம்ம லிங்க் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதில் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூமராலஜி பார்த்துக்கலாம். நட்சத்திர பொருத்தம் இலவசமாக, நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம், பெண்ணு, பரணி நட்சத்திரம் இப்படின்னா அதுலேயே நீங்கள் பாதங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிசல்ட்டுக்கு போட்டிங்கன்னா அது எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு இலவசமாகவே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நட்சத்திர பொருத்தம் நீங்கள் ஆப்பில் போய் பார்க்கலாம். இருந்தாலும் அதை நீங்கள் தேடிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய சேனலுக்கு உள்ளே வந்தீங்கன்னா அந்த astrofocus.com போய் நீங்கள் அந்த கால்குலேட்டர் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்கலாம். நியூமராலஜி அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த பல விஷயங்கள் அதில் இருக்குது. சரி, நீங்கள் போய் பாருங்கள். எல்லாமே இலவசம்தான். சரிங்களா? நம்ம முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ந்து நம்ம லைவ்லேயும் வருவோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார பலன், ஒரு பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு தான் இந்த மந்த்து இந்த கோச்சாரப்படி நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 15% to 25%. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் தசா புத்தி வச்சு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இல்லை இந்த மாதம் ஒரு ஃபுல் கன்சல்டேஷன் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குரிய கட்டணங்கள் செலுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படின்னா புகழ், காதல், அறிவு, படிப்பு, உயர் படிப்பு, முன்னேற்றங்கள், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், குழந்தைகள், இதெல்லாமே சொல்கிறது தான் 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடத்துல அதிபதி சிம்மம் ராசியில் இருக்கிற சூரிய பகவான் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பத்தில் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சனியோட வீட்டில் பகை பெற்று 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வேலை கிடைக்குங்க. ரொம்ப நாளாக வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க, தள்ளி போகுது. எவ்வளவோ காம்படிஷன் எக்ஸாம் எழுதியாச்சு, ஆனால் ரிசல்ட் வரல. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ சம்பளம் அவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது இல்லாமல் கண்டிப்பாக வேலை இல்லாதவர்கள் தொடர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல சனியோட வீட்டில் இருக்கிற சூரிய பகவான் கண்டிப்பாக வேலையை கொடுத்துருவார். ஓகேங்களா? இருந்தாலும் உடல் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கடன் காட்சி ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் அடைக்க போகிறீங்க. புதுசாக கடன் வாங்குகிற அமைப்பும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் கடன் வாங்குறத குறைச்சிக்கிறது நல்லது.
சொந்த பந்தங்கள், அங்காளி பங்காளி, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஒரு உயரதிகாரிகள் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்ருக்குறாங்க, டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிட்டிங்கன்னா அந்த டார்ச்சர்ந்து வெளியில் வருவீங்க. அவர்களே மனம் மாறி உங்களுடைய நட்போடு உறவாடுவாங்க. பழைய பகைகளை மறந்து உங்களோட நட்போடு உறவாடுவாங்க. இது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல். ஓகேங்களா? இந்த 6ஆம் இடம். அதே சமயம் 13ஆம் தேதி வரைக்கும் தான். 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 7ஆம் இடமும் சனியோட வீடு தான். 7ஆம் இடத்துல உங்கள் வீட்டை பார்க்குறாரு. திக்பலம்னு சொல்லலாம். சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கை, தைரியம், மனசாட்சிப்படி நீதி, நியாயம், நேர்மை இதெல்லாம் வரும். சூரியனும் புதனும் இணைந்து பேச்சாற்றல், வல்லமை இதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. வேலையில் தனி திறமைகளை கொண்டு வந்து உயரதிகாரிகள் மேலதிகாரிகள் மெச்சும்படி நடப்பீங்க. உயர் பதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வருகின்ற அமைப்பு சிறப்பாகவே இருக்குது. சனி, சூரியன், புதன் இந்த 3 பிளானட்டு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் அதிகமான எஃபோர்ட்டு போட போகிறீங்க. அதனால் சில விஷயங்கள், சில காரியங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காரியங்களாம் தொழில், வேலையில், பிஸ்னஸில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஓகேங்களா? அதே சமயம் 8ஆம் இடத்துல ராகு, சுக்கிர பகவான் இருக்கார். 12, 11, 10 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஸோ தொழிலுக்காக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போகணும், தொழிலை விஸ்தரிப்பு பண்ணணும், இங்கே இருக்கிற தொழிலை அங்கே சேஞ்ச் பண்ணணும், அல்லது அங்கே போய் நம்ம ஒரு ஜாப் பார்க்கலாம் அப்படின்னிங்கன்னா இந்த காலகட்டம் 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர், வெளிநாடு சென்று தொழில் பண்ணுறதா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு பண்ணுறதா இருக்கட்டும், முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாகவே வருது. கூட ராகு இருக்கிறாரே, என்ன பண்ணுறது அப்படின்னா, புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க. அந்த வண்டி வாகனங்கள் இயக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக கால்சியம் அதிகமான உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனை, இஷ்ட தெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் நீங்கள் அதிகம் பண்ணிக்கிறது நல்லது. மறைந்திருந்த சில விஷயங்கள், சில காரியங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற அரிய விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே இந்த ராகு பகவான் உங்களுக்கு தரப்போகிறாரு. சரிங்க, 2ஆம் இடத்துல இருந்த கேது என்ன கொடுப்பாரு அப்படின்னா, பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வரவை நோக்கி தான் உங்களுடைய பேச்சு இருக்கும், பணத்தை நோக்கி பேச்சு இருக்கும், நிதி பொருளாதாரம் நோக்கி தான் உங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கும். இருந்தாலும் கேது பகவான்கிறது கொஞ்சம் கண்டிஷனாக பேசுகிறது, ஸ்ட்ரிக்டாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இன்முகத்தோடு பேசுங்க. இது தெய்வத்தை காட்டுது, குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை காட்டுது, அருகில் இருக்கிற பிள்ளையாரை காட்டுது, விநாயகப் பெருமானை காட்டுது. வீட்டை விட்டு வெளியில் வரும்பொழுதும் சரி, வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போதும் சரி, ஒரு விஷயத்துக்காக வெளியில் போகிறோன்னா ஒரு பிள்ளையார் பக்கத்தில் விநாயகப் பெருமான் இருந்தால் போய் அங்கே சாமி கும்பிட்டு போங்க, அந்த காரியம் உங்களுக்கு ஜெயிக்கும். அதே சமயம் குருவானவர் 8ஆம் இடத்து அதிபதி மற்றும் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி. ஸோ 5க்கும் 8க்கும் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. அலுவலகத்தில் தள்ளி போன சில பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடி வருது திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறத முன்னேற்றம், கல்வி. நீண்ட நாளாக பழகிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம், அவங்களே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த விஷயங்களும் உங்களுக்கு கையில் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சொந்த பந்தங்களை இணைச்சிட்டு பிஸ்னஸ் குடும்பத்தோட ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இருந்தாலும் 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி, 5ன்னா ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் ராகு, சுக்கிரன். இது ஏன் பரவாயில்லன்னு சொல்கிறேன்னா, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே சுக்கிரன் என்ன இருப்பாரோ அது கொடுப்பார், இங்கே குரு என்ன இருப்பாரோ அது தான் கொடுப்பார். ஸோ அதுக்காக பயப்பட தேவையில்லை. மங்கள ஓசை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, வீட்டில் மங்கள ஓசை கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக சுக்கிரன் பண்ணுவார். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 2ஆம் இடம்ங்கிறது தனம்,
குடும்பம், வாக்கு, குடும்பம் அமையுது. வீட்டில் ஒருத்தர் வந்து இணைவாங்க. நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம், குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் வாய்ப்பு. திருமணம், நம்ம பசங்க பிள்ளைங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, வரன் பார்த்துட்ருக்கோன்னா அந்த வரன் கிடைத்து திருமணம் போன்ற பந்தத்துக்கு வர்றது. ஜாதகரை கூட திருமணம் நீண்ட நாளாக தள்ளி போன திருமண வாய்ப்பெல்லாம் கைகூடி வருது. இது கேது இந்த இடத்துல இருக்கு. எப்படின்னா அதுதாங்க, விநாயகப் பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த கேதெல்லாம் ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரிங்க, இந்த 9ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறாரு, வக்கரமாக இருக்கிறாருன்னா அது 11 கணக்கு. சரிங்களா? வரக்கூடிய லாபங்கள், நன்மைகள் வரும். ஆனால் கொஞ்சம் காலம், ஒரு இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அப்படிங்கிற தள்ளி போகும் ஒழிய வர வேண்டிய லாபங்கள், நன்மைகள் கண்டிப்பாக வருது. சகோதரிகளின் மூலமாக நினச்ச காரியங்கள் நடக்கும், நன்மைகள் கிடைக்கும். பேசல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து பேசுங்க. சரிங்களா? கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது வேலை இல்லாதவர்களுக்கு, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறது நடக்கும். நீண்ட நாள் தள்ளி போன விஷயங்கள் யாவும் உங்களுக்கு கையில் கிடைக்கும். பேச்சில் மட்டும் கவனம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.